நல்ல பேபி, நான் இப்போ உனக்கு ஒரு புதிய கதை சொல்ல போகிறேன். ஓகேவா? கேட்குறியா என் செல்ல குட்டி? ஓகே. கடலில் உப்பு இருக்குல்ல, உப்பு அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கதை நம்ம பார்க்கலாம். சரியா? இது சும்மா ரியல் கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு கதை தான். ஓகேவா செல்லக்குட்டி? இங்கே பாருங்க, அம்மா பாருங்க. வெரி குட். ஒரு ஊரில் ராமையா சுப்பையான்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்களாம்மா. 2 பேரும் அண்ணன் தம்பி. ஓகேவா? அதில் ராமையா பெரிய பணக்காரன். ஓகேவா? ஆனால் சுப்பையாவுக்கு பணம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப பாவம். அவனும் அவனுக்கு ஒய்ஃபும் பிள்ளைங்களும் பாதி நாள் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போது அவன் அவங்க அண்ணா கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்பான். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, பைசா கொடுங்க, அந்த மாதிரி. ஆனால் அன்னை அடித்து விரட்டுவாங்க. உனக்கெல்லாம் ஒன்றும் தர முடியாது, போய் பிச்சை எடு அப்படின்னெல்லாம் அடித்து விரட்டுவாங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு ஒன்றுமே கிடைக்காம அந்த சுப்பையா என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த காட்டு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுவான். அவனுக்கு அழுக சத்தத்தை கேட்டு ஒரு ஏஞ்சல் சுப்பையா கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ அழுற, கஷ்டப்படுற அப்படின்னு. அப்போ அந்த சுப்பையா நடந்ததெல்லாம் சொல்லுவான். அப்போது ஏஞ்சல் அவனுக்கு மேலே பாவம் தோண்டிட்டு, சரி நான் உனக்கு ஒரு மந்திர பாக்ஸு தரேன், அந்த பாக்ஸை நீ ரைட் சைடில் திருப்பி என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் லெஃப்ட் சைடில் திருப்பி நீ அதை திருப்பும்போது அது ஸ்டாப் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ சாக்லேட் கேட்ட அப்படின்னா ரைட் சைடில் திருப்பி சாக்லேட் கேட்டேன்னா சாக்லேட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து அதை ஸ்டாப் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? லெஃப்ட் சைடு திருப்பி வைக்கணும். ஓகேவா? அப்போ சுப்பையாவுக்கு பயங்கர ஹாப்பி. அதை தூக்கிட்டு துள்ளி குதித்து ஓடி வீட்டுக்கு போவான். வீட்டில் போனால் அவனோட ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பசியில் அழுதுட்ருப்பாங்க. அப்போ சுப்பையா அவங்கள கூப்பிட்டு காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை கொண்டு வைப்பான். இதுதான் மந்திர பாக்ஸு, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க, இந்த பாக்ஸ் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? உடனே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக ஃபுட்டு, சாக்லேட், வேறு என்னது, டால், நிறைய திங்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சரியா? கேட்டு இப்போது அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. பிறகு நிறைய கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து இப்போ ரொம்ப பணக்காரங்களாக ஆகிட்டாங்க, பெரிய வீடெல்லாம் கட்டிட்டு. ஓகேவா? அப்போது அந்த ராமையாவுக்கு பயங்கர ஜெல்லஸ். இவங்க எப்படி டக்குன்னு போய் கொஞ்ச நாளையில் இவ்வளவு பெரிய பணக்காரானா, இந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவோட ஒய்ஃப் ஜன்னல் வழியாக ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே என்ன நடக்குது, இவங்க என்னது வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போது அந்த சுப்பையாவோட ஒய்ஃபு அந்த பாக்ஸை திருப்பி ஏதோ கேட்பாங்க. அப்போ அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்ததும் அந்த ராமையாவோட ஒய்ஃப் வீட்டில் போய் சொல்லுவாங்க, அவன் ஒரு மந்திர பாக்ஸ் வச்சுருக்கான், அது வழியாக தான் எல்லாமே வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, நைட்டோட நைட்டாக அதை திருடிட்டு போகிறதுக்கு. ஓகேவா? அப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த மந்திர பாக்ஸையும் திருடிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கப்பலில் போயிட்டுருப்பாங்க. கப்பலில் போயிட்டுருக்கும்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் மாங்காய் சாப்பிடணும், அதுக்கு உப்பு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உப்பு இல்லையே, உப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? நல்ல பேபி, என்ன ஆகும்னு சொல்லு. என்ன ஆகும்னா, அந்த மந்திர பாக்ஸை எடுத்து, நம்மக்கிட்ட தான் மந்திர பாக்ஸ் இருக்குல்ல, மந்திர பாக்ஸ் கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரைட் சைடில் திருப்பி உப்பு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுலேருந்து உப்பு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எப்படி எடுக்கணுங்கிறத மட்டும்தான் அவள் பார்த்துருப்பா. சரியா? அதை எப்படி ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் திருப்பினா தான் ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அதனால நல்லா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. உப்பு ஃபுல்லாக வந்து அந்த கப்பல் ஃபுல்லாக உப்பு நிறைஞ்சி அந்த மந்திர பாக்ஸு கப்பலோடு சேர்ந்து கடலுக்குள்ளே போயிடும். அப்போ அந்த கடலில் இருந்து இன்னமும் என்ன செய்யுது, அந்த மந்திர பாக்ஸை திருப்பாத்ததுனால அது வழியாக உப்பு வந்துகிட்டே இருக்குதாம்மா. அதனால தான் கடலில் உள்ள தண்ணி எல்லாம் இன்னமும் உப்பாக இருக்குது. ஓகேவா? நல்லா பேபி, குட்டி பேபிக்கு கண்ணை பாருங்க, என் செல்ல குட்டி. கதை சூப்பராக இருக்கா?
ஓகே குட்டீஸ், இந்த கதையை கேட்குற குட்டீஸுக்கெல்லாம் இதில் என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ்னால், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு என்ன செய்யணும், சந்தோஷமாக வாழ பார்க்கணும். ரொம்ப பேராசை பிடிச்சா கடைசியில் என்ன ஆகும், எதுவுமே நமக்கு இல்லாமல் நம்ம உயிரும் இல்லாமல் போகும். ஸோ என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ பார்க்கணும். மற்றவங்க திங்ஸை திருடவும் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா?